ஒட்டுமொத்தமாக இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கிற கழகத்தினுடைய முன்னணி நண்பர்களே, இங்கே குழுமி இருக்கிற நண்பர்களே, பெரியோர்களே, கழக தோழர்களே, தேர்தலில், பொது தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் நம்மோடு இணைந்து நின்று நம்முடைய நண்பர்களோடு தேர்தல் பணியாற்றிய சகோதர இயக்கங்களை சார்ந்த தோழமை இயக்கங்களின் செயல் வீரர்களே, மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, இன்னும் பல்வேறு துணை அமைப்புகளில் விவசாய அணி, இப்படி எல்லா பொறுப்புகளிலேயும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றுகிற முன்னணி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இங்கே நம்முடைய வழக்கறிஞர் குமாரசாமி அவர்களும் கழகத்தினுடைய முன்னணி நண்பர்களும் உங்களோடு எந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் உணர்ச்சி மயமாக பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள். நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இவ்வளவுக்கும் என்ன காரணம் என்று உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இதற்கு இடையில் என் வயிற்றறிச்சலை கொட்டிக் கொள்ளுகிற வகையில் இங்கே நம்முடைய பூவேந்தன் அவர்கள் வாக்காளர்களுக்கு நன்றி வேறு தெரிவித்தார். அதுல வந்த வேணாதான் இவ்வளவுங்கிறத இன்னும் அவர் புரிஞ்சுக்கலன்னா நான் எங்க சொல்லி ஆளுகிறதுன்னு எனக்கும் புரியல. இதனாலதான் எந்த காலத்திலையும் நான் இந்த தேர்தலில் நிற்கிற பாவத்தை செய்யறதே கிடையாது. இப்ப இவ்வளவு பேர் திரளா வந்திருக்கிறது எதுக்கு? நம்ம இவ்வளவு சீரழிவை உண்டாக்கணுமே, இவ்வளவு உழை வாங்கிட்டு இதுக்கு மேலே என்ன பேச வந்திருக்கானோன்னு கேட்கறதுக்கு தானே தவிர வேற எதுக்கு? உங்களை நான் துவக்கத்திலேயே கேட்டுக்கொள்ளுவேன். கலைஞர் அடிபட்டார், போலீஸ்காரங்க அடிச்சாங்க, அந்த அம்மா அடிக்க சொன்னா, இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த அம்மா ஒன்றும் தவறா ஒன்றும் பண்ணிடல, அது அப்பவே சொன்னிச்சு, நான் வந்தேன்னா இதெல்லாம் பண்ணுவேன்னு. நீ வாமான்னு ஓட்டு போட்டவன் எங்க இருக்கான்னு இப்ப தேடு. குற்றவாளி அவனே தவிர ஒரு நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு சொல்லி கொடுப்பான்? இந்த உணர்ச்சி என்ன சாதாரணமான விஷயமா இது? உலகத்துல எவனாவது எந்த மடையனாவது பிறந்த நாட்டை எங்கேயோ கொண்டா எவள்கிட்டயோ பறி கொடுப்பானா? பறி கொடுத்துட்டு நீங்களும் கூட்டம் கேட்க வர்ற துணிச்சல் உங்களுக்கு வந்திருக்கு, பேசிட்டு போற துணிச்சல் எங்களுக்கும் வந்திருக்கு. இதை யாருகிட்ட சொல்லி ஆளுகன்னு இப்ப ஊர்ல இருக்கவன் பூரா நம்மளை பார்த்து சிரிக்கிறான். அதானே நடக்கும், வேற என்ன நடக்கும்? இப்ப நம்ம யாருகிட்ட போய் நியாயம் சொல்றது? வாஜ்பாயிட்ட. இங்க 15 கிலோமீட்டர்ல இருக்கவன் பண்ணின பாவத்துக்கு 2000 கிலோமீட்டர்ல இருக்க வாஜ்பாயிட்ட போய், ஐயா இங்க ரொம்ப புடுங்கிட்டு அடிக்குது, நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு வாங்கன்னு நடக்க முடியாத ஆளை தூக்கி விட்டுட்டு உட்காந்து இருக்கோம் பாருப்போம். இதெல்லாம் அந்த நாடு செஞ்ச பாவண்டா இதெல்லாம். இதுல போய் நின்றுட்டு போலீஸ்காரங்க அடிச்சாங்களே, போலீஸ்காரங்க மேல யாரும் ஒன்றும் குறை சொல்லாதீங்க. அது யார் அடிச்சா என்ன, என்ன நடந்தா என்ன. இதே நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து இதே வேலையை செய்ய சொன்னீங்கன்னா அச்சரம் மாறாம அப்படியே பண்ணுவோம். நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க. அப்ப ஒண்ணு நான் மாட்டேன் கிட்டாலாம் சொல்ல போறது இல்ல. கலைஞரை எந்த இடத்துல பிடிச்சு தூக்குனியோ அதே இடத்துல பிடிச்சு தூக்கிட்டு வான்னா திரும்பி எடுத்துக்கிட்டே வருவான். அதனால நீ அவன் மேல குறை சொல்லாத, அவன் மேல குற்றம் சொல்லாத. அவங்களுக்கு என்ன வேலை? யார ஆட்சிக்கு வந்து என்னத்தை சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போகணும். அதான் நம்ம வேலை, அதை அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அவ்வளவுதானே. இதுக்கு தான் நாங்க ஆட்சியில் இருக்கையில 50 தடவை அடிச்சுக்கிட்டோம். இப்ப உட்கார்ந்து இருக்காரு பூவேந்தன், இவர் எம்எல்ஏ, கலைஞர் முதலமைச்சர், 50,000 பேருக்கு போலீஸ் வேலை போடையில கரடியா கத்தனமே திமுக காரனுக்கு போடியான்னு. அப்ப எங்க போச்சு உங்களுக்கு அறிவு? அப்ப எங்க போச்சு உங்களுக்கு புத்தி? நாட்டு மக்களை காப்பாற்றுவோம். இப்ப உங்களையாதான் நட்டுக்கிட்டு காப்பாற்றுவான். அன்னை கேட்டீங்களா நீங்க? கரடியா கத்தனமே 50,000 பேருக்கு வாத்தியார் போட்டீங்க. நாங்க தான் வந்து சொன்னோம், யோ வாத்தியார் போடுறீங்க போடுங்க, ஆனா அவனா அறிஞர் அண்ணான்னு சொல்றவன போடு, சேனா ஜெயண்ணான்னு சொல்றவன போட்டுட்டீங்க, மாற்றி விடாதேன்னா. நாங்க மக்களை காப்பாற்றுவோம், காப்பாத்துங்க. இப்ப மக்கள் உங்களை நல்லா காப்பாத்தினா 22,000 ஓட்டுல. ஆமா ஐயா சாமி, உங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. ஏன் அப்பா அறிவு கொழுந்து விட்டு எரி.
நாங்க சொல்றது கலைஞரே முதலமைச்சரா இருக்கணும், குமாரசாமியே கவர்னரா இருக்கணும்னு மனு போடுறதுக்காக நாங்க வரல. கலைஞர் மாறலாம், திமுக கார ஆள வேண்டாம்னு யாராவது சொன்னால் எங்களுக்கு பரம சந்தோஷம். நாங்க ஆள அண்ணன் பொண்ணு இங்க ஒண்ணு நாக்காளியில ஆணி எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கல. எங்களுக்கு ஆட்சி வேண்டாம், எங்களை ஆள வேண்டாம் என்று சொல்லுகிற உரிமை எவனுக்கு இருக்கிறதோ அவன் தைரியமாக எழுந்து வந்து நீ ஆட்சி நடத்தாதே நான் நடத்துறேன்னு சொன்னான்னா அவன் ஆம்பளை. நீ நடத்தாத, எனக்கும் முடியாது, அங்க விட்டுருவோம் அப்படின்னா. இப்பவும் நீங்க ஒண்ணு வச்சுங்க, எப்பவும் திருடிட்டு போனவனை விட திருட சொல்லி கூட்டிக் கொண்ட விடுறவன் தான் குற்றவாளி. அத தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுங்க. அவர் சட்டம் படிச்சவர் உட்கார்ந்து இருக்கார், நாளைக்கு வேணா போய் அவர்கிட்ட கேட்டுங்க. அந்த அம்மால யாரும் குறை சொல்லாதீங்க, அதை கொண்ட விட்டவன் எங்க நிக்கிறான்னு இப்ப தேடுங்க. ஆமா, புடிங்க, அவனெல்லாம் புடிங்க. இப்ப வருது ஞாபகம் உனக்கு, போடு, கண்ட இடத்துல 4 போட்டு வா போ. இதே என்கிட்ட சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க. எத்தனை பேர் சேர்ந்து கொண்டே ஏற்றி விட்டீங்க? அவருக்கு எந்த வயசுல என்ன புத்தி வந்ததுன்னு பாரு. ரொம்ப அர்ஜென்டா கொண்ட ஏற்றி விட்டு அது கீழே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு கட்சி இந்த நாட்டில் யாராவது அரசியல் ரீதியா கூட நீங்க விமர்சனம் பண்ணணுங்கிற தேவையில்லை. அவங்க ஒண்ணும் இந்த நாட்டில் எந்த காலத்திலயும் ஆட்சிக்கு வர்றேன்னு சொன்னதும் இல்ல, ஆட்சிக்கு அவங்க வரப்போறதும் இல்ல, அவங்க வரணுங்கிற புத்தியும் இல்ல, வர்ற அளவுக்கு தெம்பும் இல்ல, வர்ற வரைக்கும் உயிரும் இல்ல. அது சும்மா அவன் முடிச்சிருக்கிற வரைக்கும் உலகத்தை பார்ப்போம், முடிஞ்சு போச்சுன்னா அவனை அடக்கம் பண்ணிட்டு போறான். நமக்கு என்னன்னு படுத்து கிடக்கும். ஒன்னும் நம்ம வீட்டுக்கு ஏதோ தட்டுவான், இல்லைன்னா அங்க தட்டுவான், எங்கேயோ தட்டுவான். யாரு விட்ட எப்ப தட்டுறதுங்கிறதுலதான் அந்த அந்த இது போடுவான், பொலிட் பீரோ. அது ஒரு பீரோ வச்சிருப்பான். ஆமா, சேர்ந்தான் பாரு, கூட்டணி சேர்ந்தீங்கள உருப்படாதவனுங்களா, ஒரு ஆள் நிக்கிறானா பத்தியா? அதுல எல்லாம் என் கண்டிஷன்லயே சேர்ந்தான் பாரு, ஒரே மாடலாம். இதுல அவர் வடிவேலு, அவர் ஒரு தேசிய தலைவர். ஆமா, 4 பேர் தூக்கிட்டு வர்றான், நான் தனியா நிப்பேன்னு அறிக்கை விடுறான். இந்த தேர்தல் அவன் பண்ணின கூத்து, அவன் அடிச்ச கும்மாளம், நாட்டை தூக்கி நம்ம தேங்காய நாய் உருட்டின மாதிரி கண்டா பயெல்லாம் உருட்டி கொண்ட எங்கேயோ விட்டுட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாடு முடிஞ்சு போச்சு இல்ல, கதை முடிஞ்சு போச்சு இல்ல. கேரளாவில் ஆட்சியை மாத்துவான், ஆனா தேச தலைவர்கிட்ட தான் நாட்டை கொடுப்பானே தவிர நக்கி பழைக்க வந்தவர்கிட்ட எல்லாம் நாட்டை கொடுக்கிற புத்தி கேரளாக்காரன் இன்னைக்கு கிடையாது. கம்யூனிஸ்ட்காரன் ஆளுவான், இல்ல காங்கிரஸ்காரன் ஆளுவான், எவனோ ஒருத்தன் என் நாட்டில் பிறந்தவன்கிட்ட கொடு, பட வச்சுக்கிறான், போ, நீ இறங்கு நீ போ, நீ இறங்கு நீ போ, அப்படிதான் கொடுப்பான். இந்த மாதிரி நடுவில் ஒண்ணு விட மாட்டான். நான் உங்களை என்ன கேட்கிறேன், கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகத்தில், ஆந்திராவில் கூட வச்சுக்க, இங்கே எம்ஜிஆர் பண்ண மாதிரி அங்கே கூட தான் ஒரு என் டி ராமராவ் ஒரு வேலையை பண்ணி விட்டு போனாரு. அங்கே ஒன்று அவர் ஒன்று சாகரவன் போய் சில பேர் பண்ற கூத்து தாங்க முடியலடா சாமி. ஏதோ அவன் 1/2 மணி நேரம் தடவிட்டு கிடக்கிறதுக்காக எதையாவது தயார் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க, நாங்க ஆண்டு கணக்கா தடவிட்டு கிடக்க வேண்டியிருக்கு. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு நாடா கிடைச்சது. இங்க இருந்து பாரு, ஒட்டு மொத்தமா பாரு, ஓட்டு போடுறவனுக்கு கரடியா கத்தணும். அப்பவும் அவன் என்ன நினைச்சு எங்க போட்டான்னு தெரியல. எனக்கு வேண்டிய ஒருத்தனை நானே கூப்பிட்டு கேட்கிறேன், இந்த தடவை யாருக்கு நான் ஓட்டு போட்டேன்னு கேட்கிறேன். அவன் என்கிட்டே சொல்றான் உங்களுக்கு போடல. ஏண்டா போடல? போன தடவை போட்டோம்ல, இந்த தடவை ஒரே ஆளுக்கு தொடர்ந்து போட முடியுமா? அப்புறம் அடுத்த தரம் போடுறோம். போன தரம் போட்டானா, இந்த தரம் மாத்தி போட்டானா, அடுத்த தரம் போடுவானா? அவன் தெளிவா தான் இருக்கான், போட்டதே போடுறதான்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்து என்கிட்ட சொல்றான். ஓட்டு போடுறவனுக்கு என்ன புத்தி இருக்குன்னு பாரு. சில பேர் என்ன பண்ணுவான், சில இடத்துக்கு போறவன் பார்த்ததும் சொல்லுவான், இதான் போன தரம் போட்டாச்சே. இதே புத்தியில ஓட்டு போட்டான்னா நாட்டை அவன் காப்பாற்றணும். நான் கேட்கறது, இப்ப குமாரசாமி இருக்காரு, வேற வெற்றி ஒண்ணா நிக்கிறான், இல்ல இங்க சக்திவேல் உட்கார்ந்து இருக்காரு, இல்ல பூவேந்தா இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, யாரோ நாங்க இருக்கோம், எங்களை விட நாங்க கட்சி. ஆனால் உங்களுக்கு இன்னொரு பெரியார் கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். இன்னொரு அண்ணா கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். இன்னொரு தேர்தல் கிடைக்கும். இன்னொரு தடவை நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு தடவை என்ன 10 தடவை கூட நீங்க ஓட்டு போடலாம். இந்த ஓட்டு போடுறவனுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, ஓட்டு போடுறவனுக்கு இருக்கிற எல்லை என்னன்னு ஓட்டு போடுறவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கூத்து இந்த நாட்டில் நடந்திருக்குமா? கட்சி நாங்க சாகிற வரைக்கும் நடத்துவோம். ஓட்டு போடுற அதிகாரம் என்ன?
உன்னை கொண்டு அந்த ஓட்டுச்சாவடிக்குள்ள நிறுத்தி நீ உள்ள போய் இந்த கையில மை வைக்கிறப்பதான் நீ மனுஷன். மை வச்சு உன்னை 1/4 மணி நேரம் நிக்க விட மாட்டான். பட்டுன்னு அதுல போய் ஒரு அமுக்குமா. ஒரு கண் மூடி கண் திறக்கிற நேரம் தான் நீ அமுக்கிற. அந்த பட்டனை அமுக்கிற வரைக்கும் தான் உனக்கு அங்கீகாரம், அது வரைக்கும் தான் உனக்கு அதிகாரம், அது வரைக்கும் தான் நீ இந்த நாட்டின் மன்னர். மவனே அமுக்கிட்ட நவர்வான், அதோட உன் கதை முடிஞ்சுது. அப்புறம் 5 வருஷத்துக்கு நீ பட்டை அடிச்சாலும் சரி மட்டை அடிச்சாலும் சரி முடிஞ்சு போச்சு இல்ல உன் கதை. இந்த 1 நிமிட நேரம் உனக்கு தர்ற சுப்ரீம் அதிகாரத்தை இப்படி ஒரு துஷ்பிரயோகம் பண்றேன்னா உன்னை என்ன சொல்றது? நாங்க ஆள வேண்டாங்க, எங்களை விட்டு நாங்க வரணும்னு விரும்பல, நாங்க வரல. இந்த மூப்பனாட்ட கூட கொடு, எங்களை வேணாம் ரொம்ப வேகமா சொல்லிட்டு அங்க போய் சேர்ந்தவர் அவர் தானே, அம்மா அவர்கிட்ட கொடு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பூவேந்தனுக்கு நீங்க தான் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. இந்த தமாக காரனை கூட்டி சேர்ந்துகிட்டு 5 வருஷம் அவனுக்கு நீங்க செஞ்சதுல லட்சத்துல ஒரு பங்கு என் கட்சி தொண்டனுக்கு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை 1000 வருஷத்துக்கு அழிச்சிருக்க தெரியுமா உங்களுக்கு? அவன் ஒரு கட்சின்னு நான் ஒரே ஆள் கரடியா கத்தனேங்கிறேன். இது ஒரு கட்சியே இல்லை, விரட்டி விடுங்கன்னு அவங்கள கூப்பிட்டு அவன் நம்ம இவ்வளவு வேகம் போறவனுட்டு அவனுக்கு சைக்கிள்ல வந்து வாங்கிட்டு போயிட்டானுங்கிறான். வாங்கிட்டு நேர போய் நல்லா இருந்த பார்லிமெண்ட்டையும் கவுத்து விட்டு ஆமா அவன் பாரு அவனு எங்க நுழையில 2 டயரையும் கலட்டி விட்டுட்டே நுழைஞ்சிட்டான். புது டயர் மாட்டிட்டு வருவோம்னு அவ்வளவு அர்ஜென்டா போனா போய் எல்லா கூத்தும் பண்ணி இந்த நாட்டை நாசமாக்கிட்டு படுத்து கிடக்கிறத பாத்தியா? இப்போ நான் கேட்கிறேன், போன தரம் சொன்ன கருத்தை நாங்க மாத்திட்டு 2 நாள் கழிச்சு இப்ப ஒண்ணு வேண்டாம் இவர் தான் சக்திவேல்னு நான் வந்து சொல்றேன். நாளானைக்கு இவர் இல்ல சக்திவேல் அவர் தான் ஊர்ல இருக்க வேண்டிய என்ன சொல்லுவான்? சாகர காலத்துல பாடுறா பைத்தியம் முடிச்சு போய் அலையலாம்பா. முந்தா நாள் ஒண்ணு சொல்றான், இன்னைக்கு ஒண்ணு சொல்றான். இவன் மனுஷனாடாம்பா. நீங்க ஒண்ணு வச்சு குமாரசாமி வருத்தப்படக்கூடாது. எல்லா புகழும் இறைவனுக்கேம்மா, எல்லா செயலும் கலைஞருக்கே. இந்த நாட்டில் என்ன நடந்திருந்தாலும் அது கலைஞர் தான் காரணம். என்ன நடந்தாலும் கலைஞர் தான் காரணம். இவர் பேசாம இருந்திருந்தாருனாக்க இத்தனை அரசியல் கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது. இவர் பேசாம இருந்திருந்தாருன்னா அவன் உரிய நேரத்தில் அகால மரணம் அடைஞ்சு அவன் அடக்கமாயிரு. அவன் மண்டையை போடுற நேரம் பார்த்து நல விசாரிக்க போறது. நாங்க புடிச்சு இழுத்தாலும் மனித நேயம், மனித பண்பாடு, இப்ப பண்பாடு எங்க போச்சு? ரொம்ப அர்ஜென்டா ஒண்ணு வேண்டாம். இப்ப எங்களுக்கு நாங்க யார அடிச்சுக்கிறது எங்க போய் அழுகிறதுன்னு இப்ப எங்களுக்கும் புரியல. காலம்பரம் இப்ப நாங்க என்ன எங்களுக்கு இந்த ஆட்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, கலைஞர் ஆட்சியில இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. நான் தான் லட்சம் தரம் சொல்லி இருக்கிறேன், கலைஞர் ஆட்சியில இருந்தா நாட்டை காப்பாற்றுவார், ஆட்சியில இல்லைன்னாக்க எவன் இருக்கானோ அவனையும் சேர்த்து ஆள்றவர் தான் கலைஞரே தவிர அவருடைய மூளை பலத்திற்கு ஈடானவன் இந்தியாவில் இன்னைக்கு வரையில எவனும் இல்லை. ஒரே ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு 30ஆம் தேதி புகுந்து நீங்க கைது பண்ணீங்க, அடிச்சு இழுத்துட்டு போனீங்க, அவ்வளவுதானே. ஆனானப்பட்ட கவர்னரே காலையில காணா போனாரா? கலைஞர் ஆட்சியில இல்ல. எப்படி முடிஞ்சு? ஆக்க வல்லவனும் கலைஞரே, அழிக்க வல்லவனும் கலைஞரே, ஆவதும் கலைஞராலே அழிவதும் கலைஞராலே. இந்தியாவில் இன்றைக்கும் கலைஞர் என்கிற மனிதன் தான் தார்மீகமான கம்பீரமான ஒரு வலிமை பெற்ற தலைவனே தவிர அவர் தாழ்ந்த சக்தி வேற இருந்தா ரெண்ட காட்டு. இதே இந்திரா காந்தி மாதிரி ஆட்கள் பிரதமரா இருந்திருந்தா அப்படி திரும்புறதுக்குள்ள இந்தியாவே திசை திருப்பி இருப்போம். சாமியாருங்களை எழுப்பி இவனுங்கள்ட்ட கட்ட பஞ்சாயத்து பேசி இளவு எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஆமா, அதுல போறதான் இவ்வளவு லேட்டு. ஆமா, இன்னும் சில வேலை நாங்க பண்றதே நாங்க சொல்லணும்ல. இந்த கவர்னரை வாஜ்பாய் போடக்கூடாதுன்னு இவர் தான் போடார் ரொம்ப வேகமா. இந்த கவர்னர் யார்? இந்த வரலாறு சொல்றதுல நம்மால அடிச்சுக்க உலகத்தை ஒருத்தன் பிறக்கணுடா சாமி. இங்க இருந்து நேர போய் வாஜ்பாயிட்ட போட்டு தட்டார். சுப்ரீம் கோர்ட்ட நீதிபதியா இருந்தது அவர். அதுக்கு என்ன யார் இதை அனுப்பி வச்சா நீதி தலைக்கும். எந்த பக்கமா தலைக்கும்? அந்த சைடா தலைக்கும். கூட்டிட்டு நல்லா தலைச்சுதரா சாமி. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குங்க, வர்றது பூரா இந்த மாதிரியா வருது. என்னது இருக்கிற வரைக்கும் சரியா தான் இருக்குங்க. எங்கிட்ட கூட கிடக்கிறதெல்லாம் சரியா கிடக்கு. நாங்க போய் கூட்டிட்டு வந்துட்டோம்னாலே அப்பா அப்பா அதுங்களுக்கு வர்ற வாழ்வு
இதே ஜெயலலிதா தான் போய் இதே வாஜ்பாயிட்ட மனு கொடுத்தது. இந்த கவர்னர் பாத்திமா பிபியை முதல்ல மாத்து, இது கவர்னரே கிடையாதுன்னு நாங்க பின்னாடியே போய் மாத்தாத, கவர்னர்னா இதுதான் கவர்னர்னா. அவர் வாஜ்பாய் எங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. ஜெயலலிதா அப்பவும் வாஜ்பாயை கேட்டுச்சு, முதலமைச்சர் இந்தியாவுக்கு பிரதமர் நீயா கலைஞரா, உன்னோட நான் தானே கூட்டுச்சேன். ஏன்னா முத சேர்ந்ததா, எப்பவும் அதுல எல்லாம் அந்த புள்ள முதல்ல சேரும். சேர்ந்தது கூட்டி அஞ்சனமும் முடிஞ்சது, போனாரு. அப்புறம் முடிச்சுக்கிட்டாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வந்தது, அது வேற விஷயம். ஆனா சொன்னிச்சு, நான் தானே உனக்கு உலகம் பண்ணி உன்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சா, நீ கலைஞர் பேச்சை கேட்டுட்டு பாத்திமா பிபியை மாத்த மாட்டேங்கிறீச்சு. மாத்த மாட்டேன் போ, முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க போனோம், என்ன இந்த கவர்னரை மாத்துங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க, கொஞ்சம் லேட்டா மாத்தலாங்கிறக்கா, இப்ப வேண்டான்னு சொன்னோம். அப்ப லேட்டாவே மாத்துவோம், மாத்துங்க. மாத்தியாச்சு. 4 பேர் போறான் இங்க இருந்து, என்ன சொல்லிட்டு போறான், பாத்திமா பிபியை மாத்தலாமா? ஏன் மாத்தவே கூடாது, ஆணி அடிச்சு உட்கார வச்சிருக்க, ஏன் மாத்தவே கூடாதா? நாட்டுல பிரதமரே காணாங்கிறான், நாட்டுல குடியரசுத் தலைவரே காணாங்கிறான், நாட்டுல பிரதமரா இருந்தவனே கூப்பிட்டு கூண்டுல ஏற்றி நரசிம்மராவுக்கு தண்டனை கொடுத்து 4 ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கேன். இங்க வந்து நின்றுட்டு நியாயம் பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வர்றான்னா, இந்த கூலிக்கு ஆள் பிடிக்கிற காலமும் கூலி கொடுக்க நியாயம் பேச வைக்கிற காலமும் என்னைக்கு இந்த நாட்டுல வந்துச்சோ, அதுக்கு பின்னாடி நியாயம் என்ன, நேர்மை என்ன, தர்மம் என்ன, இதை யார்கிட்ட போய் நாங்க பேசுறோம்? இப்ப சமீபத்துல உண்மையிலேயே முறையா அரசியல் பேசின ஒரே ஆள் பம்பாயில இருக்க பால் தாக்கரே ஒருத்தன் தான். இந்த சம்பவம் நடந்துச்சு இல்ல, பளிச்சுன்னு பார்த்தான், இறந்துச்சான். கலைஞருக்கு வந்த நிலைமை வாஜ்பாய்க்கும் ஜனாதிபதிக்கும் வந்திருந்தால் என்னையா அந்த மாதிரி ராத்திரில பூந்து உங்களையும் பிடிச்சினால் சாத்தி உள்ள பிடிச்சு போட்டிருந்தா உங்களுக்கு எப்படா இருக்கும்னு கேட்ட ஒரே இந்தியன் 100 கோடி பேர்ல அந்த பால் தாக்கரை ஒருத்தனாடா கேட்டான். திமுக காரனுக்கே வராத தைரியம் பால் தாக்கரைக்கு வந்துச்சு. இப்ப யாராவது என்ன நீ ரொம்ப அர்ஜென்டா யார வாழ்கன்னு சொல்லணுங்கிறேன்னு கேட்டான்னா, பால் தாக்கரை வாழ்க. ஓ என்ன குடிமொழி போகுது, அதை துணிச்சல் அவனுக்கு வந்தது இல்ல. கலைஞர்கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுத்தானா? இல்ல இல்ல, கலைஞர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து நீங்க டேங்கு கட்டி வச்சிருக்கீங்களா? எவ்வளவு, எத்தனை கோடி? 11 கோடி. அது காலையில நாங்க வந்துகிட்டு இருந்தா அதுல தண்ணி பிடிச்சானுவா, தண்ணி வருதாங்க வருதுன்னு நானுவா, வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு. ஒரு வீட்டுல கொஞ்சோண்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த அந்த சொம்பையோ அந்த பாத்திரத்தையே திருப்பி கொடுக்கையில ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவான், மகராசி நீண்ட காலம் நல்லா இருக்கணும்மா. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சான். 2 இடத்துல கட்டி விட்டுருக்கோம், வாங்கி குடிச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டானுவா. ஆமா, அப்புறம் போய் இங்க நின்றுட்டு நியாயம் பேசுறீங்க, ஒண்ணும் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், காமராஜ் அவர் ஒரு பழுத்த அனுபவம் உள்ள அரசியல் தலைவருங்கிறதுனால அவர் அப்பவே சொன்னாரு, யா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க இன உணர்வின் காரணமா மொழி வெறியின் காரணமா ரொம்ப பாஸ்டா போறீங்க. அவர் சொன்னதான், உங்களுக்கு இன உணர்வு ததும்புது, மொழி வெறி உங்களுக்கு உச்சக்கட்டத்துல நிக்குது. நான் தப்புன்னு கூட சொல்லல, ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணுங்க, ஒருத்தர் 100 ரூபாய் கேட்டாங்கன்னா 50 ரூபாய் கொடுங்க. நான் 50 ரூபாய் எங்க அம்மா தர்றேன்னு சொல்லு. எப்பம்மா? நான் 2 நாள் கழிச்சு தர்றேன்னு சொல்லு. 2 நாள் கழிச்சு வருவான், அப்புறம் தர்றேன்னு, அப்புறம் வருவான், அப்புறம் தர்றேன்னு. இப்படி சொல்லிக்கிட்டே போங்க, அவன் வந்துகிட்டே இருப்பான். நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவனும் வந்துகிட்டே இருப்பான். 100 ரூபாய் கேட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, சாகிற வரைக்கும் வரமாட்டான். இந்த 50 ரூபாய் பிடிச்சி வச்சுக்க, டெய்லி வருவாங்க. அதனால அவன் சாகிற வரைக்கும் கூடவே இருப்பான். அதனால தேவையை பூர்த்தி பண்ணிடாதே என்பது. ஆமா, கோளாறு. அதனால வந்து இப்படி ஏதோ ஒரு உபரியா பொருளை கொடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகி 5 வயசு பிள்ளைன்னு பார்க்காம 1/2 பிளாட் சிக்கன் பிரியாணியை வாங்கி வச்சு குத்துனீங்கன்னா அது டைஜன் ஆகாம மண்டையை விட்டுருச்சு. அவ்வளவுதாங்க. இதுல வேற என்ன இருக்கு? நான் 22 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு நேற்று சொல்லலை. இப்போ என் குமாரசாமியே இருக்கார், அவர் ரொம்ப சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அவரை டிரைவரை கூப்பிட்டு மெட்ராஸ் போகணும் சாப்பிட்டியான்னு கேட்குறார்.
சாப்பிட்டு வரேன்னேப்பான். இவர் உடனே சரி இருந்தால் போய் சாப்பிட்டு வான்னு அந்த சாப்பாட்டுக்குள்ள பணத்தை கொடுத்து சாப்பிட்டு வர சொன்னால் அவன் சாப்பிட்டு வந்து வண்டி எடுப்பான். இவர் மகிழ்ச்சி தாங்காம ஒரு 100 ரூபா எடுத்து அவன்கிட்ட கொடுத்து சீக்கிரம் சாப்பிட்டு வா அப்படின்னு அவன் என்ன செய்வான், ஒரு குவார்டர் அடிச்சுட்டு நேர இவர்கிட்ட வந்து வண்டியை நீ எடுக்கிறியா, ஏன் லேட் பண்ற? இப்ப என்ன நடந்துச்சுன்னா அதான் நடந்துச்சு. இப்ப வேற ஒண்ணும் நடந்ததில்ல, இதானே இப்ப நடந்துச்சு. அவனுக்கு உள்ளத கொடுத்துருக்கணும், ரொம்ப ஓர ஒண்ணும் கிடையாது. யாராவது உங்களை வந்து சிமெண்ட் ரோடு கேட்டானா? இந்த கூட்டத்துல நான் கேட்டேன், அதனாலதான் சிமெண்ட் ரோடு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஆள் எந்திரியா நான் பாக்குறேன். இந்த கோஷிமணியை கூப்பிட்டா சொன்னேன், நீ எங்களை தோக்கடிச்ச ஒரே ஆள் நீ தான் யாரு, நீ நல்லா இருப்பியான்னாரு. நான் நல்லா இருக்கனா இல்லையாங்கிறத அப்புறம் பாத்துக்குவோம், ஆனா உன்னைய விட 2 நாள் கூட தான் இருப்பேன், கவலையே படாத. உன்னையவையா சிமெண்ட் ரோடு போட சொன்னான்னு அது கேட்டாரு. உனக்கு என்ன அதனால என்னாரு, எனக்கு தாயா நட்டம். அன்னைக்கு நான் அந்த விழுப்புரத்துக்குள்ள போறேன், ராத்திரி 1:15 மணி போறேன், சிமெண்ட் ரோடுங்கிற ஒருத்தர் வீட்டுக்குள்ள படுக்கல, தண்ணியை ஊற்றி ரோட்டை கழுவி விட்டு பாய தூக்கி அதுல போட்டு படுத்து கிடக்கான். கார் போகல, பொம்பளை பிள்ளை எல்லாம் படுத்து கிடக்குது. நிறுத்தி நானே இறங்கி போய் அப்படிங்கிறான். படுத்துக்கிட்டே முழிச்சு பார்த்தான், பிடிச்சு பார்த்தேன் கேட்கறான், புத்தி இல்ல இங்க பாருயா, எந்த வயசுல என்ன கேட்கறான் பாரு, புத்தி இல்லையாண்ணா, ஏண்டாண்ணா படுத்து கிடக்க தெரியல, இதுலயே வந்தான்னா ரோட்ல ஏண்டா படுத்து கிடக்கான்னா, படுத்து கிடக்க தானே ரோடு போட்டான்னா. அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, நீங்க வாக்காளர்களே பெரியோர்களே, ஆமா 52ல ஓட்டு போடல, 57ல போடல, 62ல போடல, 67ல போடல, 77ல போடல, 87ல போடல, 97ல போடல, எத்தனை தரம் தான் சொல்றது, இதுல குத்து இதுல குத்து இதுல குத்து இதுல குத்து. என்னடா பொழப்பாது, நம்ம நாடுங்கிற தெரியாமலா ஓட்டு போட போற? இந்த இந்தியாவில் இருக்க அத்தனை பேரையும் பாக்குறீல்ல, பெரியார் எங்க பிறந்தா தமிழ்நாட்டுல, அண்ணா எங்க பிறந்தா தமிழ்நாட்டுல, கலைஞர் எங்க பிறந்தா தமிழ்நாட்டுல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இங்க இருக்க நீ யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க, குமாரசாமி எல்லாம் கோவப்பட்டுக்காதீங்க, கடவுளா பிறந்தாலும் பிறக்கலாமே தவிர இந்த உலகத்துல கலைஞர் கருணாநிதியா மட்டும் இனிமே பிறக்கவே கூடாதுடா ஐயா சாமி, போறா இதான் கடைசி போ. அவரை விட இனிமே எவனையும் காப்பாத்தின தலைவனையும் பார்க்க முடியாது, அவரை விட நிர்வாகம் பண்ணவனையும் பார்க்க முடியாது, அவரை விட உழைச்சவனையும் பார்க்க முடியாது, அவரை விட தியாகம் பண்ணவனையும் பார்க்க முடியாது. அவ்வளவுக்கு அவராவே அனுபவிச்ச கொடுமையை இனி வேற நாட்டு மக்கள் பார்க்க முடியாது. இதே இன்னொரு நாட்டுல தன்னுடைய தலைவனுக்கு யாராலேயோ இந்த நிலைமை வருமானால் அந்த நாட்டுல வேடிக்கையா பார்ப்பான். பொதுக்கூட்டம் போட்டா பெரியவர்களே தாய்மார்களே நன்றி வணக்கம் சொல்லிட்டு நிற்பான். எந்த நாட்டிலேயாவது நடக்குமா? நான் கேட்கறது, கலைஞரை கைது பண்ணா என்ன, அது ஒன்றும் பெரிய கைது பண்றது என்ன உலக மகா பாவமா? கைது பண்ணீங்க, இப்போ என்ன நினைச்சா 50 பேர் செத்தான், ஒரு 50 உயிர் போச்சு. நேற்று இந்த பையன் ஒருத்தன் குடும்பத்தோட அவன், நான் என்ன சொல்றேன், நாசமா போனவனே அவன் ஜாகட்டான், அவன் பொண்டாட்டி அவனை கட்டிக்கிட்டான், அந்த பாவத்துக்கு அவளும் ஜாகட்டான். குழந்தைங்க என்னடா பண்ணிச்சு, ஒரு 3 குழந்தை, அதுக்கு அரசியலே தெரியாது, அதுக்கு இந்த நாட்டில் ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன நினைச்ச, அந்த 3 குழந்தைக்கும் சேர்த்து விஷத்தை கொடுத்துட்டானுவ. இப்படி ஒரு பாவ செயல் நம்ம அப்பம் பிறந்த நாட்டில் நடந்துச்சுன்னு நாளைக்கு வளர போற நம்ம பிள்ளை தெரியாமலே சாகட்டுமே சாகடிச்சுட்டு போயிட்டானோடா, வேலை முடிஞ்சு போச்சு. 5 உயிர் போயிருக்கு, ஆனா நீ போட்ட ஓட்டுக்குள்ள மரியாதை என்ன? இந்த ஓட்டை மாத்தி போட்டவன் யாராவது இங்க நின்றுட்டு இருந்தா, உன் குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அந்த ஓட்டு சீட்டுக்கு மரியாதை தருவியா, அந்த 5 உயிருக்கு மரியாதை தருவியா? அந்த பதவியில உட்கார்ந்து நாங்க பண்ணினது என்ன? வெற்றி கொண்டான் கோடீஸ்வரன் ஆயிட்டானா, அரசாங்கத்தை தூக்கிட்டு ஓடிட்டானா, குமாரசாமி கோயிலை தூக்கிட்டு ஓடிட்டாரா, இல்ல சண்முக நதியை தூக்கிட்டு ஓடிட்டாரா, தூக்கிட்டு ஓடிட போறாரா, இல்ல சக்தி வேலை என்ன பேத்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவானா? இந்த கட்சியில என் தொண்டருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருப்போமா இந்த அரசாங்கத்தை நாங்க பயன்படுத்தி? சாதாரணமா ரோடு வேலை பார்க்கறதுக்கு எவனையோ விட்டமே தவிர, அதாவது உங்களுக்கு இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு என் பிள்ளைக்கு ரோட்ல நிக்கிற வேலையாவது கொடுங்கடா, நானே அதாவது நாங்க செய்ய மாடா பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நாங்க வந்து சொல்றோம், இந்த நல்லாட்சி தொடரட்டும். நல்லாட்சி தொடரட்டும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க நாசமா போறோம்னு அர்த்தம். நாங்க நாசமா போறோம், நீங்க நல்லா இருங்க, அதுக்கு தானே ஓட்டு கேட்டோம். போட்டாம் பாடுறா சாமி,
திருத்தணியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லி வச்ச மாதிரி போட்டான் பார். என்ன கனெக்ஷனோ, என்ன ஒற்றுமையா போடுறாங்கிற. அங்க போச்சுன்னா அங்க போற வரைக்கும் அதே கண்டிஷன்ல போகுது. ஒரு இடத்துல கூட நீ நிம்மறல இந்த ஒரு இடம் நிக்கல பார்க்கல, வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. தப்பிச்சம் பொழைச்சம்னு ஒரு 27-28 வந்துருக்கு. அதானே, வேற ஒன்று 27-28 வரலன்னா என்ன என்ன பெரிய குடியா முழுகுதுங்க. இதுல வேற எங்க ஆட்களே எந்திரிச்சு மேடையில உள்ளாட்சி தேர்தலை வைத்து பார், இவனை பாரு. நான் கல்லா போட்டியா காணாம தேடிட்டு இருக்கேன், இவன் உண்டியல காணாம தேடிட்டு இருக்கான். ஆமா, போச்சு எல்லாம் தான் போட்டு எல்லாத்தையும் தான் தூக்கிட்டு போங்க. இப்ப என்ன குடிமொழி போச்சு. இந்த வந்தீங்க ஆட்சியில போய் உட்காந்துங்க, உட்கார்ந்தது. இப்ப நாங்க உங்களை ஒண்ணும் சொல்லல, நீங்க உங்க ஆட்சி, இனிமே நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்களேன். இப்ப என்ன குடியாமொழி போச்சு வந்தீங்க. இந்த மக்கள் பணியாளர்னா என்னது? மக்கள் நல பணியாளர் ஏதோ 10,000-15,000 பேர் இருந்தானா அவனை நீக்கிட்டாங்களாம். நான் இப்ப என்ன கேட்கிறேன், நீக்கிற கண்டிஷன்ல விட்டுட்டியா நீங்க? அவங்களுக்கு ஒரு ஆணி போட்டு டைப் பண்ணி விட்டாது வரலாம்ல. உங்களுக்கு என்ன நினைப்புனா, நம்ம எங்கடா விட்டுறவா போறோம் வந்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டீங்க. அவனுவ திருப்பி உங்களை ஏத்தாம விட்டானுவ. இப்ப நாங்க அந்த பொண்ணை போய் என்ன கேட்கறது? ஏமா நாங்க போட்டது நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு சொன்னோம்னா, நீ போட்டது நான் போட முடியாது. இப்ப அந்த அம்மா சொல்ற குற்றச்சாட்டு பூரா அப்படித்தான் சொல்றா. நீங்க கட்டின பாலம். ஆமா, இந்த நாட்டில் நாங்க இவ்வளவு சாதனை பண்ணிருக்கோம், இவ்வளவையும் பார்க்கல, பாலத்தை மட்டும் பார்க்கறாருமா பாரு. இவ்வளவு சாதனை பண்ணிருக்கோங்க, இந்த பாலத்து மேலதானே குறி இருக்கு. ஆமா, அது என்ன அவ்வளவு பெரிய பாலமா? அது சாதாரண மனுஷன் நடக்கிற பாலமா? இதப்ப நாங்க போட்ட அந்த மக்கள் நல பணியாளரை நீக்கிவிட்டீங்க. அது மாதிரி நாங்க கட்டின அந்த பாலத்தை இடிங்கல, இடிச்சு தள்ளிட்டு போயிருங்க. நாங்க போட்ட லைட்டு கலட்டி வித்துருங்களா? வித்துருவான்னு கூட பாத்துக்கோங்க. கொஞ்சம் அசந்தம்னா அவன் சொல்லிட்டு போயிட்டானு வித்தாலும் விற்பானுவா. தேர்ந்து போச்சு, அதே கலட்டி வித்துருங்க. என்னத்தை வேணாலும் பண்ணிருங்க, முடிஞ்சு போச்சு. நீ என்னத்தை வேணாலும் பண்ணு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல். நாங்க செஞ்சதுக்கு நேர்மாறா செய்யணும், அதானே உங்க நோக்கம். சந்தோஷம், செய்யுங்க. நாங்க சோறு திங்கிறோம், உங்க அபிப்பிராயம் எப்படி? மாத்தி தானே செய்யணும், அதானே? நாங்க செய்யறதுக்கு நீங்க மாத்தி செய்யணும். செய்யுங்க, நாங்க சோறு திங்கிறோம், நீங்க உயிரை வச்சு அலையிறானு பாரு. போய் தெருவில் நின்றுட்டு ஒண்ணு. இப்ப என்ன நடந்துச்சு, ஒரு பெரிய ஒரு உலகத்துல இல்லாத அநியாயம் ஒண்ணு நடந்துடல. நான் இப்ப ஒவ்வொருத்தரையா கேட்கிறேன். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரொம்ப திருப்தியா, நிம்மதியா, மகிழ்ச்சியா? ஆனாலும் கம்யூனிஸ்ட்காரங்க நன்றி சொல்லணும். இந்த அயோக்கியத்தனத்தை நீ பண்ணிருக்க கூடாதுன்னு சங்கரையாரிக்க விட்டாரு. அவன் 1000 இருந்தாலும் அரசியல் கட்சிக்காரங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலும் போய் படுத்துட்டாரு. இன்னொரு பண்ணார் தெரியுமா சங்கரையா? தேர்தலோட கூட்டம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல கூட்டணி கிடையாது, நான் போறேன்னு எழுந்திரிச்சு விட்டாரு. அவன் யோக்கியமான ஆள். அவர் நல்ல கண்ணு இன்னொன்னு சொல்லிட்டாரு, நான் அடுத்த தேர்தலுக்கு உயிரோட இருக்க மாட்டேன், அதனால அவனுக்கு நன்றி சொல்லுங்கிற தேவையில்லைன்ட்டு அந்த விட்டாரு. டாக்டர் ராமதாஸ், 1000 நாள் ராமதாஸ் தான் முதல்ல போனவரும் அவர் தான். கூட்டு வந்து ஆமா முதல் வந்தவரும் அவர் தான். ஒரே காரணம் மட்டும் கரெக்டா சொன்னார், என்னையா மரியாதை இல்ல. அதான் உண்மையே. அதான் நீங்க அவர் மாத்தி சொல்லியிருந்தா கூட அரசியல் பண்றாரு இவர் ஒரு மனுஷனா நானே சொல்லியிருப்பேன். அதனால ரொம்ப குழந்தைத்தனமான ஒருத்தர். அவர் பச்சையை அப்படியே பேசுவார், மனசுல பட்டத. மரியாதை இல்லை வந்துட்டேன்னாரு. இயற்கையே அதான், மரியாதை இருக்காது, எப்பவுமே இருக்காது. சாதாரண ஏத்துறிய அப்படித்தான் வார்த்தை வரும், இயற்கையாவே இருக்காதுங்க. எந்திரியா தெளிய விடாமல்ல, தெரியாது லேட் பண்ணி தொலையாது, அடுத்தவனுக்கு வாய்ப்பு கொடு, எந்திரா அப்படித்தானே வரும். அப்புறம் என்ன பெரிய மரியாதை இல்ல, கலை தலைங்கிற மரியாதை இல்லைன்னு சொல்றது. இப்ப இது தெரியாதா உனக்கு? அது இல்லாத இடத்துக்கு ஏன் போன? யார் அனுபவிக்கிறது? இவங்க கவலை எங்களை அடியோட அழிச்சிடணும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, நாங்க அவ்வளவு பேரும் பூண்டோட அழிஞ்சாலும் சரி, எங்களை அடக்கம் பண்றப்ப எங்களையும் தாண்டி காத்துல பறந்து போற கருப்பு சிவப்பு துண்டு இந்த நாட்டில் அரசியல் பண்ணுமே தவிர விட்டுட்டு போயிருந்து மட்டும் ஒரு ரூபாயிலும் கனவு காணாத. அது ஒண்ணும் நடக்கிறதே இல்லை. எங்களுக்கு அறிஞரன்னா அந்த காலத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு.
இனிமே யாரும் எங்களுக்கு புதுசாலாம் ஒன்றும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், அண்ணா கிட்ட கத்துக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோமே தவிர என்னமோ ஆரம்பிக்கிற கட்சியில எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிறோன்னு ஒன்றும் பெரிய இந்த நாட்டில் யாரும் கற்பனை கூட பண்ணாத. குமாரசாமி கல்லூரியில படிக்கிற காலத்துல அறிஞர் அண்ணா வாழ்க, திமுக வாழ்க அப்படின்னு மாணவர் கழகத்துல பணியாற்றிய காலத்துல அவர் கோஷம் போட்ட காலத்துல ராமதாசன் ஒருத்தர் இந்த நாட்டில் அரசியல் தலைவராக இருந்தாரா? நேருக்கு நேரா ப்ரூவ் பண்ணிட்டு கீழே இறங்கிடுற மத்தால அப்புறம் பேசிக்குவோம். அப்படி அண்ணா வாழ்கன்னு இவர் கோஷம் போட்ட காலத்துல இந்த நாட்டில் இளங்கோவன் ஒரு புள்ள அவர் பள்ளிக்கூடத்துல வேணா படிச்சுட்டு இருப்பானே தவிர அரசியல் தலைவராக வந்தது உண்டா? இல்ல. அதே குமாரசாமி அண்ணா வாழ்கன்னு கத்தன நேரத்தில் இளைஞனா இருந்துட்டு கத்தன காலத்துல இந்த நாட்டில் இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாரையாவது பார்த்துட்டு கருப்பா ஓப்பனார் எங்க இருந்தார் நினைக்க நான் சொல்லி தர்றேன். இந்தியாவில இருந்த பிரதமர்கள்ல யாரை பிடிக்கும்னு என்னை ஒரு நாள் இதே ஜூனியர் உடன் கேட்டான். நான் தான் நிமிர்ந்து நின்று சொன்னேன், எனக்கு இந்தியாவில் நேருவை பிடிக்காதியா, லால் பகதூர் சாஸ்திரியே பிடிக்காதியா, அதுக்கு மொரார்ஜி தேசாயே பிடிக்காதியா, அந்த சந்திரசேகர் தோளு துருத்தி இந்த நாங்களே கொண்ட அந்த விபி சிங் அந்த சிங்கி இந்த சிங்கி குஜரால் அந்த ஆளு இந்த ஆளு இதெல்லாம் பிடிக்காது. இந்தியாவை ஆட்சி நடத்திய ஒரே ஒரு வீராங்கனை இந்திரா காந்தி என்கிற விலை மதிக்க முடியாத தேச தலைவி. அந்த அம்மா ஒண்ணுதான் பிரதமராக இருக்க தகுதி உள்ள அம்மா, அது ஒண்ணுதான் அரசியல் தலைவர். இன்னைக்கு அந்த அம்மா மட்டும் இருந்துருச்சு உட்கார்ந்து சொல்லுவியா, நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். அவங்க அங்க உட்காந்து என்ன காரணம்? ஒரு குருவியை பிடிச்சி வச்சுக்கிட்டு சோசியம் பாருங்கடா, எடுக்க மாட்டார்களாமே. நீ ஒரு நெல்லு தர்றேன், ஒரு ஷீட் எடு, அதுல எது வருது பாப்பம். நியாயமா பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. நியாயம் ஒண்ணு நினைச்சு பாரு. இதே இந்திரா காந்தி அம்மா காலத்துல இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், இத்தனை தலைவர்கள் ஆட்சி நடத்தினாலும் ஒரு 12 மணி நேரத்துல இங்க இருந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவனுக்கே தெரியாம பாகிஸ்தான் மேல படையெடுத்து பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாட்டை உண்டாக்கி அதுக்கு முஜிபுர் ரஹ்மான் ஒரு தலைவனை உட்கார வச்சுட்டு அந்த வெண்பட்டு புடவையோட காலையில 12 மணிக்கு பாராளுமன்றத்துக்குள்ள அப்படியே மதுரை மீனாட்சி வந்த மாதிரி வந்தா பாடுறா அவனா தலைவி. தரையில நீச்சல் அடிக்கிறது, தண்ணியில நீச்சல் அடிக்கிறது, நகர்றது, எந்திரிக்கிறது, உட்கார்றதோட இனிமே இந்தியா பஞ்சாயத்து பண்ணி இது என்னைக்கு இது உருப்பட போகுது, என்னைக்கு தேர போகுது. தான் அந்த முஷரப் பாய் வந்தாரு, நேரம் வந்து ஆக்ராவை பார்த்துட்டு தாஜ்மஹால் பிரமாதமா இருக்குன்னு சோத்தை தண்டு விட்டு போயிட்டான். வந்தா இந்த கூட்ட எங்கேயா போய் சொல்ல, இவ்வளவு பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தவங்க இப்ப அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கானுவா. என்ன இருந்தாலும் வாயில் படி திறந்திருக்கிறது எதுக்குடா? அது பேசலாம் என்கிற அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறு நிலவுகிறது. இதெல்லாம் இங்கதான் ஏன் நடக்கும்? இங்கதான் நடக்கும். எல்லாரும் நிர்வாகத்துல கலைஞர் ஆயிட முடியாது, எல்லாரும் நிர்வாகத்துல இந்திரா காந்தி ஆயிட முடியாது. இந்திரா காந்தி எங்களுக்கு எதிரி, இவ்வளவு அவன் அந்த அம்மாவை ஆதரிச்சு பேசுறான்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இந்திரா காந்தியினுடைய திறமை என்னன்னு இப்ப 2 வரியில நான் சொன்னேன்ல, இதே வார்த்தையை திக்காம கரெக்டா ஓப்பனார சொல்லு ரெண்டா உழைக்க. இவ்வளவு சீனியரா இருக்கவும் இந்த கட்சியில தொண்டானா இருக்கான். முந்தானார் வர வேண்டியது, ஒரு கொடி மரத்தை நட்டுக்க வேண்டியது, ஒரு கொடியை ஏற்றிக்க வேண்டியது. 50 தொகுதியில் நாங்கள் தனியாக நின்று வெற்றி பெறும் சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தால் எங்களுக்கு 20 இடம் தர முடியுமா? அரசியலை கெடுத்துட்டானுங்கிறான். எனக்கே வந்து ஒருத்தன் கேட்கறான், அண்ணா உன் செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு எம்எல்ஏ சீட் ஒன்று வாங்கி கூடாங்கண்ணா. ஏண்டாண்ணா, நான் உன்னையதான் கேட்டுருக்கணும்ண்ணா. இல்லைண்ணா, இந்த தடவை எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துறேன்னா. எங்க போய் வாங்குறதுண்ணா? தலைவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துறேன்னா. உனக்கே இந்த வேலைன்னு கேட்டார்னா நான் என்னடா பண்ணுவேன்னா, நீ சொன்னா அவரும் தட்ட மாட்டாரு, கொடுத்துருவாருன்னா. நான் சொன்னேன், அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கான்னா? இருக்குன்னா. நான் சொன்னா தட்ட மாட்டார்ல, தட்ட மாட்டாரு. நான் சொன்னா கொடுப்பார்ல, கட்டாயம் கொடுப்பாரு. நீ உறுதியா நம்புறீ இல்லை, எங்க அம்மா மேல ஆணையா நம்புறான்னா. அப்புறமா நான் சொன்னேன், அவ்வளவு கேட்டதும் கொடுக்குற நிலைமையில அவர் இருந்தாருன்னா நானே நின்றுட்டு போறேன். அதை வாங்கிட்டு வந்து உனகிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணாத. என்ன தளபதிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன்னா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டேன், இது என் வேலை இல்லை. இங்கே வா, நான் ஒரு யோசனை சொல்றேன், அது மாதிரி செய்யறியான்னு. என்னன்னா, நீ போய் இப்போ சீட்டுக்கு வாங்கி அங்கேருந்து வந்து சீட்டு வாங்கிட்டு வந்து சேரணும்னா குறைஞ்சது உனக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகும். இதெல்லாம் வேண்டியதில்லை, என் யோஜனையை கேளு, உனக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும்னு. என்னன்னா, 25 ரூபாய்க்கு ஒரு கொடி மரம் வாங்க, 5 ரூபாய்க்கு ஒரு கொடி தை ஏற்று, 25 பேருக்கு ஆளுக்கு ஒரு குவார்டர் வாங்கி அண்ணன் வாழ்கன்னு கத்த சொல்லு, ஒரு கட்சி பேரு வை, நேர போ, இறங்கு. 40 தொகுதியில் சுற்றி பார்த்த அளவில் நாங்கள் 31 தொகுதி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது.
உங்களோடு சேர்ந்தால் எத்தனை இடம் தருவீர்கள்னு கேளு. அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க, முன்னாடியே வந்திருந்தா ஆலோசிச்சிருக்கலாம், பரவாயில்ல ஒரு சீட்டு தர்றேன் அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு வந்து விட்டால அந்த 5 ரூபாயில நீ 5 கடை வந்துடுறாங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு அவனை போய் கலைஞர்கிட்ட போட்டு விட்டான். நல்லா விட்டாரேன்னு ஏன் யோஜனையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இல்லைங்க, நாடு அப்படி ஆயிடுச்சு. இல்லைன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி நிறுவனத்துக்கு மேல அவனை வேலைக்கு ஆள் எடுப்பானா? அவன் கெட்ட கேட ஒரு அறிக்கை விடுறான் பாரியா, தேர்தல்ல திமுக வெற்றி பெறக்கூடாது, அதிமுக வெற்றி பெறாது, நான் தேர்தலில் நிக்க மாட்டோம். ஐயா, நாங்க வெற்றி பெறப்படாதான், அது வெற்றி பெறக்கூடாதான், இவன் நிக்கவே மாட்டானா? அப்ப தேர்தல் யாரு? உம்மாளுக்கா? யாருக்குடா? ஏன்னா அந்த நாட்டை குட்டிச்சு வராக்கன்னே ஊருக்கு ஒரு 4 பேர் அலையிறீங்களா? நான் கேட்கறது, ஆட்சிக்கு வா, இந்த மண்ணில் பிறந்த ஒருத்தன் வா. இப்பவும் சொல்றேன், மூப்பனார இழுத்தா இங்க வாங்க, நீ முதலமைச்சரா வர்றத நான் என்னைக்காவது எதிர்ப்போமா? இன்னைக்கும் குடிமொழி போல, நாளைக்கு வந்து நீ முதலமைச்சர் நாக்கால உட்காரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஃபைலை கொண்டாந்து அவன் நட்ட கொடுத்து, அதை நீ படிச்சு அவனுக்கு விளக்கம் சொல்லி, அதுக்கப்புறம் அவன் ஐஏஎஸ் இருந்தான்னா அப்புறம் நம்ம பாத்துக்குவோம். என்னப்பா இவ்வளவு சட்டத்தை படிச்சுட்டு இங்கேயும் ஒருத்தரை உட்கார வச்சிருக்கோம், இந்த அங்க சட்டம் படிச்சுட்டு இளைஞரணியில ஒரு பிள்ளையும் உட்கார வச்சிருக்கோம். இந்த நாட்டுல சட்டம் படிச்சவனை எல்லாம் ராத்திரி 1 மணிக்கு உட்கார வச்சிருக்கோம். இந்த நாட்டில் நடக்கிற கூத்தான கூத்த பாரு, தலைவர்கள், தேச தலைவர்கள் நீங்க இல்ல. இதெல்லாம் நாங்க கேட்டுக்கணும், இதெல்லாம் எங்க தலையெழுத்து. இப்பவும் நான் சொல்றேன், எங்க சாதனைக்கு ஓட்டு போடணும் எங்க அண்ணா மேல ஆணையா நாங்க கேட்கல. இந்த ஜனங்களை முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரு அண்ணா. நீங்க அண்ணாவை அவ்வளவு ஈஸியா கணக்கப்படாதீங்க. என்ன கலைஞர் நம்புவார், அண்ணா நம்பவே மாட்டார், நம்பிக்கையா இருப்பார். கலைஞர் நம்பிடுவார், அவர் எல்லாரையும் நம்புவார், எல்லாரையும் நம்புவார். உடனே உடனே அவங்களுக்கு ஒரு பட்டமே கொடுத்துருவார், நேர்மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அண்ணா சொல்ல மாட்டார், அண்ணா காங்கிரசின் விரோதிகள் என்னுடைய நண்பர், எனக்கு பொது எதிரி அவன் தான்டா, அவனை எதுக்குறவன் என் கூடவா. ராஜாஜி நான் எதுக்குறேன், என் கூடவா. ராமமூர்த்தி நான் எதுக்குறேன், என் கூடவா. கல்யாண சுந்தரம் நான் எதுக்குறேன், என் கூடவா. மாப்போசி நான் எதுக்குறேன், என் கூடவா. நாங்க பூரா வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீ வந்தாலும் மக்களை சரி பண்ணும். இவ்வளவு பேர் வந்துட்டோம், அப்புறம் என்ன மக்களை சரி பண்றது? நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கோம், மக்கள் கிராமத்தில் உட்கார்ந்து இருக்கோம். அவனை சரி பண்றது எப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்னைய நம்புறீங்கல்ல, ரைட், நீங்க உட்காந்துக்கீங்க. அப்ப நான் எல்லாரும் போய் நாங்க சொல்றோம், அண்ணா காங்கிரஸ் காரங்க ஜனங்க கண்ட இடத்துல அடிக்க சொல்றாங்க. ஏன் ஒரு ஊர்லயும் அரிசி இல்லை, ஒரு ஊர்லயும் சோறு இல்லை, தேடுறானுவோ. அரிசி கேட்டா எலிக்கறி பூனைக்கறி எத்துணுன்னு சொல்றானுவோ, அதனால கண்ட இடத்துல அடிங்கிறானுவோ. அதை நம்பாத என்ன. ஏன் அன்னை தான் அண்ணா சொன்னார், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாட்டு மக்கள் தேவைக்கு ஓட்டு போட்டு பழகினவனே தவிர சேவைக்கு ஓட்டு போட்டு பழகினவன் இல்லப்பா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேவைக்கு ஓட்டு போட்டவல்லடா, தன் தேவைக்கு ஓட்டு போடுறவன். அதை ஞாபகத்தில் வச்சுக்க. நாங்க சுட்டித்தனமா கேட்டோம், அதுக்கு என்ன ஆதாரம்? ஓட்டு கேட்க போயில கிராமத்துக்கு கோயில் கட்டி தரியான்னு கேட்பானே, தெரியுமான்னு. ஆமா நான் இதுல இருந்து ஆதார வரிசையா வரும், பின்னாடி சொல்றேன். தேர்தல் வேலை, இதுக்கு மேல என்ன ஒண்ணும் கண்டாதீங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணா தெரியுமான்னா, நாடு பூரா அரிசி இல்ல 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 விடு. கல்யாண வீட்டுல சோறு போட மாட்டேங்கிறான்ல, ஆமா. எச்சியிலே தாசில்தார் என்றான்ல, ஆமா. பூனைக்கறி தின்னு எலிக்கறி தின்னுங்கிறான்ல, ஆமா. விட்டுரு. தேர்தல் அறிக்கையில நாங்களே மயக்கம் அடிச்சு விழுகிற மாதிரி இதே அண்ணா சொன்னாரு, ரூபாய்க்கு 3 படி அது என் லட்சியம், 1 படி நிச்சயம். வாங்குறான். நாங்க வேப்ப மரம் புளிய மரத்தெல்லாம் தாண்டிக்கிட்டு ஓடி, அண்ணா ஏப்பா அரிசியே இல்ல, ஆமா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயங்கிறீங்கள, அதனாலதான் அதனாலதான் அதான் இல்லையே. அப்புறம் எப்படி சொன்னீங்க? இல்லாதனாலதான் சொன்னேன். இருக்கதையாடா சொல்லுவான். ஆஹா, உன் வேலையை நீ பார், நான் சொன்னதை நீ சொல்லிட்டு வா, பாக்கிய நான் பாத்துக்கிறேன். நாங்க கிளம்பிட்டோம். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். எவனாவது எங்களை வந்து அது எப்படின்னு கேட்டாங்க.
கேட்பானா? இல்லையே. அதைத்தான் குமாரசாமி மத்தியானம் எனக்கு ரொம்ப ராஜதந்திரமா சொன்னாரு. வேண்டாம்னா போடுவானே, வேணும்னா ஓடுவான்னு. 2 லைன்ல சொன்னார், திருக்குறள் மாதிரி. ஒண்ணுல விட்டுட்டோம், ஜெயிச்சு விட்டார் அண்ணா. எல்லாரும் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். 10 நாட்கள் சென்னை கோவை 1 படி. நாங்க போனோம். இப்ப நாங்க நீ என் தம்பின்னாரு. அரிசி பொறுப்பா 2 இடத்துக்கு போடுறோம், மிச்சம் இருந்தா உனக்கு போடுறோம். இது என்னன்னா நியாயம்? டேய், அவன் சோறு ஆக்கணும்டா, அவன் சாப்பிட வந்துட்டான், போட்டோம், மிச்சம் இருந்தா சாப்பிடுவோம், இல்லன்னா ஆக்கி சாப்பிடுவோங்க அப்படின்னாரு. சரி, நானும் வந்துட்டோம். அப்பதான் எங்கள்கிட்ட சொன்னாரு, மக்கள் கொள்கைக்கு ஓட்டு போடுறவன் இல்லப்பா, ஒரு லட்சியத்துக்கு ஓட்டு போடுறவன் இல்லப்பா. எவன் ஜெயிக்கிறானா அவனுக்கு போடுவோம்னு போடுறவனும் நாட்டுல இருக்கான்ப்பா. அதனால முதல்ல நீ அவனுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அவனை வீழ்த்த நினைக்காத. அவனுடைய அறியாமைக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவனை எங்க கொண்டுட்டு போறதோ நோக்கமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை எந்த ரூபத்திலேயாவது உன்னோடு அழைத்து வா. என் கலைஞர் தான் எல்லாத்தையும் நம்பினார. ஆமா, என்கிட்ட இந்த தளர்ந்த கூட்டணி மாதிரி உலகத்துல கூட்டணி சேர்த்திருப்பியா? சேர்த்துட முடியுமா? என்கிட்டே வந்து கேட்டானே, எங்க ஏன் கூடிய ஏன் உன் காரில் கட்டலன்னு. எனக்கு தாங்கல. நான் சொன்னேன், இடம் இருந்தா கட்டு, இதுக்கு மேல என் கார்ல இடம் இல்லை. காரு ஏன் கார்? ஒரு கொடியா கட்டுறதுக்கான கார் வாங்கினேன். என் கொடியை கட்டுறது தான் என் கார். கூட்டணி கட்சி எவ்வளவு தாங்குமோ அவ்வளவும் கட்டியிருக்கேன். அன்னைக்கு அப்படிதான் கேட்டாரு, உனக்கு நேரம் தானே சொல்லி கொடுத்தான்னாரு. நம்ம அதுல இல்ல என்ன பின்ன எங்க அவனை ஆளை காணான்னாரு. இப்பதாங்க வெளியில போனாருன்னு, அதனாலதான் வெளியில போயிருக்கான்னாரு. அவர்கிட்ட அடி எடுத்து வைக்கையிலே கரெக்டா சொல்லுவார் அவரு. நாங்க எல்லாரும் போய் சொன்னோம், என்னங்க ஜாதி கட்சி பூரா நம்ம சேர்த்துக்கிட்டோம், ஊர்ல எல்லாம் அரசியல் கட்சி எல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு, ஜாதி கட்சி எல்லாம் கருணாநிதி சேர்த்துக்கிட்டாரு சொல்றாங்களேன்னாரு. அப்பதான் சொல்றாங்களேன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு பாரு ஒரு பதில், நான் தேர்தல்ல வெற்றி பெறணுங்கிறத மட்டும் குறிக்கோளாக வைத்திருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். எனக்கு ஒரு தேர்தலை விட ஒரு உயிர் முக்கியம், ஒரு தமிழனுடைய உயிர் முக்கியம். அதுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன். நீங்க யாரும் வாயை திறக்க வேண்டியல, வெளியில போகலான்னு. கண்டுபிடிச்சீங்களா? ஒண்ணும் இல்ல, நாங்களே கேட்டு நாங்களே முடிவு போட்டோம். எல்லா ஜாதியும் சேர்த்திருக்கீங்களே அப்படின்னு அது சொன்னாரு. ஆமா, இந்த ஜாதி எல்லாம் நம்மளோட நிக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டுருவோம், போய் தனியா நில்லுங்க. ஏன்னா எல்லாரும் அந்த ஜாதி நின்றுக்குவான். முதலியார் ஜாதி, செட்டியார் ஜாதி, வேளாளர் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, முக்குளத்தூர் ஜாதி, அந்த எல்லாம் நின்றுக்குவான். என்ன நடக்கும்னாரு. என்னங்க நடக்கும்னா, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் இருக்க தெருவுக்கு போனான்னா அவன் அருவாளால இவனை வெட்டுவான், இவன் அருவாளால அவனை வெட்டுவான், முதலியாரை செட்டியார் வெட்டுவான், செட்டியாரை கவுண்டர் வெட்டுவான், கவுண்டரை தாழ்த்தப்பட்டவன் வெட்டுவான், தாழ்த்தப்பட்டவனையே மிக மிக தாழ்த்தப்பட்டவன் வெட்டுவான். பீகார் மாதிரி ரத்தாறு ஓடி இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்திருக்காது. அந்த மரணத்தை தடுத்து நிறுத்தியவன் தான் கருணாநிதிங்கிறத இந்த காலம் ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க பொறுத்திருக்கோம், வாங்குறது இப்ப அவர் இல்ல, நாங்க பொறுத்திருக்கோம். வாங்குறது அவரு. இன்னொரு கதை தெரியுமா உங்களுக்கு? நீங்க இவ்வளவு இத்தனை வருஷ காலம் அரசியல் பண்ணிருக்கீங்க. நேரு காலத்துல இருந்து நான் தேர்தல் பார்த்தவன். கோயாங்காவே விழுப்புரத்துல வந்து தேர்தல் நின்று நோட்டு கட்ட கீழே தள்ளி விட்ட காலத்துல இருந்து நான் தேர்தல் பார்த்தவன். திருக்குறள் முனிசாமி ஒரு சிங்கட்டி அவன் விட்டு காசுல டீயை குடிச்சிட்டு நாங்க திருக்குறள் முனிசாமியை ஜெயிக்க வச்ச காலம் வரைக்கும் நாங்க தேர்தல் பார்த்திருக்கோம். உங்களுக்கு நான் இப்போ ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி தட்டுமா? எங்க அணியில 18 தலைவர்கள் இருந்தான். இப்ப நாங்க சேர்த்த அணியில ஒரு தலைவர் 2 தலைவர் இல்ல, 18 தலைவர்கள். அத்தனை பேரும் தேர்தல் நின்னா. ஜெயலலிதா அணியில ஒருத்தரும் தேர்தல் நிக்கல. எங்க அணியில அவ்வளவு பேர். பிஜேபி தலைவர் நின்னார்ல, கலைஞர் அவரே நின்னார்ல. எங்க கட்சியில யாரா தாழ்த்தப்பட்ட ஒரு கிருஷ்ணசாமி, திருமாவளவன் 2 பேருமே நின்னாங்கல்ல. கிருஷ்ணசாமியே 2 தொகுதியில நின்னார்ல. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் எல்லா தலைவர்களும் தேர்தல் நின்னாங்க. அந்த அணியில யாராவது நின்னாங்களா? அது 4 இடத்துல போட்டதுனால அது நிக்கல. அது 4 இடத்துலயும் போடும். சரி, அது சக்தியை பொறுத்த விஷயம் தான். போட்டுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா மூப்பனார் நின்னாரா? அவரை நிக்கல. அந்த இளங்கோவன் நின்றுக்கலாமே, நிக்கல. ராமதாசன் நின்றுக்கலாமே, நிக்கல. சங்கரையா நின்றுக்கலாமே, நிக்கல. நல்ல கண்ணன் நின்றுக்கலாமே, நிக்கல. அவங்க கூட்டணியே இவ்வளவுதான், ஒருத்தம் கூட நிக்கல. ஏன்னு சொல்லுங்க நீங்க. ஒண்ணு வேணாம். இந்த 50 வருஷம் கழிச்சு வரலாறு எழுதி, அப்ப கலைஞர் இருக்க மாட்டார், குமாரசாமி இருக்க மாட்டார். குமாரசாமி 50 வருஷம் கழிச்சு எழுத போறான்.
அப்ப குமாரசாமி பேரம் படிப்பா இல்ல குமாரசாமி புள்ள படிப்பா அந்த வரலாறு என்ன எழுதுவான்னா, நேருவில இருந்து ராஜாஜியில இருந்து பாண்டிச்சேரியில முதலமைச்சரா குபேர் இருந்த காலத்துல இருந்து எவ்வளவு வரலாறு எழுதுனார்னா எழுதுவான். இந்த 2001 நடைபெற்ற தமிழ்நாடு தேர்தலிலே தான் இத்தனை அரசியல் தலைவர்கள் ஒரு அணியாக தடித்து நின்றார்கள். மீதி பேர் கலைஞரோடு சேர்ந்து நின்றார்கள். கலைஞரோடு நின்ற அத்தனை பேரும் தேர்தல் களத்திலே நின்றார்கள். ஆனால் கலைஞரை எதிர்த்து நின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை தேர்தலில் நிற்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை தேர்தலில் நிற்கவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை தேர்தலிலே நிற்கவில்லை. தமிழ் மாநில காங்கிரசின் தலைமை தேர்தலிலே நிற்கவில்லை. இந்த தலைமைகளுக்கெல்லாம் தலைமை தாங்கியவரே தேர்தலில் நிற்கவில்லை. இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் தேர்தலில் நிற்கவில்லை என்றால், கலைஞர் கருணாநிதியினுடைய 5 ஆண்டு கால நிர்வாக சாதனைகளை எதிர்த்து வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லாததாலே இவர்கள் தேர்தலில் நிற்கவில்லை. அதைத்தான் எழுதுவான். நின்றிருந்தால் அறிஞ்சிருப்பான். அவன் முட்டாள்தனமா ஏமாட்டான். ஆமா, நீங்க இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, இந்த தரம் தான் ஆட்சி நடத்தினதுல நாங்க முழுசா 5 வருஷம் ஆட்சி நடத்தணும். இதுக்கு முன்னாடி நாங்க 5 வருஷம் ஆட்சி நடத்தினதே இல்லையே. போவோம் உட்காருவோம் கவுத்து விடுவானுவோம் எந்திரிச்சு வந்துடுவோம். போவோம் உட்காருவோம் கவுத்து விடுவானுவோம் வந்துடுவோம். கவுத்து விடலன்னா நாங்களா கவுந்து வந்துடுவோம். அதுல நாங்க உறுதியா இருப்போம். ஆனா இந்த தரம் தான் முழுசா 5 வருஷம் இருந்தோம். ஏன் முழுசா 5 வருஷம் இருந்துங்கிறீங்களா? கவுத்து விடுறவனும் அங்க இல்ல, கவிழ்றவனும் இங்க இல்ல. அதனால 5 வருஷம் முழுசா ஓட்டிட்டு வந்துட்டோம். உலகத்திலே இல்லாத ரெக்கார்ட் பிரேக் கலைஞர் பண்ணிருக்காரு. அதை கண்டுபிடிச்சீங்களா? விடுங்க, எல்லாத்திலயுமே அவர் அப்படித்தாங்க. நம்பர் 1 தாங்க. இந்த அக்கப்போர்லயும் நம்பர் 1 தாங்க. ஆமா, இல்லன்னா இந்த அநியாயம் இந்த நாட்டுல வேற யாருக்காவது நடந்தா? பிரிட்டிஷ்காரன் மகாத்மா காந்தியை 2:30 மணிக்கு புகுந்து கைது பண்ணி உதைச்சானா? ஆங்கிலேயன் 2:30 மணிக்கு உதைச்சானா? இல்ல. ஆங்கிலேயன் வெள்ளக்காரன் 2:30 மணிக்கு நேருவை பூந்து அடிச்சு உதைச்சானா? இல்ல. 2:30 மணிக்கு இந்திரா காந்தியை பூந்து உதைச்சானா? இல்ல. 2:30 மணிக்கு கமலா நேருவை பூந்து உதைச்சானா? இல்ல. ஐக்கிய நாடு சபையில வரலாறு எழுதுன விஜயலட்சுமி பண்டிட்ட 2:30 மணிக்கு பூந்து உதைச்சானா? இல்ல. லாலா ஜலபதி ராய 2:30 மணிக்கு பூந்து உதைச்சானா? இல்ல. புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி இங்க இருந்தாரு, அவரை 2:30 மணிக்கு பூந்து உதைச்சானா? இல்ல. கணேசி தொண்டனத்தான் 2:30 மணிக்கு பூந்து உதைச்சானா? இல்ல. அவனை வெளியில போக சொல்லிட்டு அவனை போக சொல்லிட்டு இதுகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க, நள்ளிரவில் கதவை தட்டலாமா? தட்டலாமான்னு கேட்காத, ஏன் மாத்திக்கலாத என்னம்னு கேளு. ராத்திரில ஏன் கதவு தட்டுறத மாத்திக்கல? 2:30 மணிக்கு தட்டலாம்னா அது அவங்க டயம். அது அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. அவங்க டயம் 2:30 மணி. ஆமா, போய் தட்ட சொன்னா அவன் என்ன பண்ணா, போனான் தட்டான். அவன் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இப்ப 4 ரோட்ல நிக்கிறான். இப்ப இவ்வளவுக்கும் பின்னால கூட இவ்வளவு நாட்டுல இவ்வளவு கூத்து நடந்துச்சு, இவ்வளவு பண்ணி விட்டுட்டு பேசாம உட்காந்துருக்கானே தவிர அவ்வளவு தூரம் நான் எங்களுக்கு என்ன இப்ப ஒண்ணும் கிடையாது. நாங்க இப்போ கொஞ்சம் அப்படி பேசாம உட்காந்துருக்கோம் நினைச்சிருக்கியா? 1000 வச்சுக்க. கலைஞர் என்னைக்குமே பூட்டத்தான் எதிரிட்ட கொடுப்பாரே தவிர சாவியை மட்டும் கையில வச்சிருப்பாருங்கிறத மட்டும் யாரா இருந்தாலும் நினைவுல வச்சுக்க. 15 நிமிஷத்துல அவர் அரசியல் பண்ணாருனாக்க இந்தியா தாங்குமா? அவரை விடு. 15 நிமிடம் அரசியல் பண்ணா தாங்குமா? நான் வேணா ரூட் என்னன்னு அப்படி ஒரு லைன் எடுத்து காட்டுறேன், பாக்குறியா? நீ ஆஸ்பத்திரியில படுத்திருக்க ஆற்காடு ஊராஜாமி எந்திரிச்சு நீ என்ன மொழியிலையா அதிகமா பேசுவேன்னு கேட்டா தெலுங்குலேம்பார். புறப்படு மகனே, சென்றுவா வென்றுவா அப்படின்னா மகனே இந்தியாவே தொலைஞ்சுதுரா. தெரியுமா? இந்த லைன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன ரொம்ப லேட் ஆகுமா? இத பண்றதுக்கு என்ன நாட்டை நாங்க என்ன பெரிய பஞ்சாயத்து வைக்கணுமா? இந்தியாவின் துருப்பு சீட்டை பாக்கெட்ல உட்கார வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கலைஞர் என்ன சொல்லிட்டு போறாரு? மத்திய அரசின் கருத்தே என்ன அப்படின்னு போறாரு. நீங்க 1000 சொல்லுங்க. அண்ணா சொல்லுவாரு, நான் சிறுவை அணியாத கிறிஸ்தவன் அப்படின்பா. 2 பேர் தப்பு பண்ணாலும் 2 பேர் சரியா இருப்பாங்க. நான் தொப்பி அணியாத முஸ்லீம், 2 பேர் தப்பு பண்ணிட்டாலும் 2 பேர் சரியா இருப்பாங்க. ஆனா காலையில கோலம் போட்டு அதுல ஒரு உருண்டை சாணியை பிடிச்சி வச்சு அதுக்கு மேல ஒரு அருகம்புள்ள குத்துறானே, இப்ப நீங்க கலைஞர் கைது, அதிமுக காரனே அழுவான் அந்த டிவியை பார்த்து. ஆனா வீரமணி அழுகலையே. அதான்
எனக்கு அதான் நம்ம தலைவர்கள்ல ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க வீரமணி அவனுக்கு மனசாட்சி இல்லையா, அவன் பாருங்க கலைஞரை திட்டி அறிக்கை விடுறாங்க. நான் சொன்னேன், சிலர் சில சங்கடமான நேரத்தில் இருக்கையில நம்ம வருத்தப்படக்கூடாது, அதை பெருசா எடுத்துக்காதீங்க, வீரமணியை நம்ம ஒண்ணு கண்டுக்க வேணாம், ஏதோ சொல்லிட்டு போறான் விடுங்க. இப்ப சாதாரணமா உங்களுக்கே தெரியும், ஒரு இலை போட்டு 4 காய் வச்சு சாம்பார் போட்டு சோறு போடுறாங்கன்னா சாம்பார்ல இருக்க வேண்டிய உப்பு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும், காயில இருக்க வேண்டிய உப்பு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும், அந்த கூட்டுல இருக்க வேண்டிய உப்பு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியும், உப்பு இதுல உப்பு அளவா இருக்கு, அதுல உப்பு அளவா இருக்கு, அதுல உப்பு அளவா இருக்குன்னு தெரியும். வீரமணிக்கு ஒரே மாதிரியா தான் தெரியுதான், எதை தொட்டாலும் உப்பா தெரியுதான், காப்பி குடிச்சாலும் உப்பு தான் கறிக்குதான், அவன் ஒரே உப்பு தானா. ஆயிரம் இருந்தாலும் பழனி பழனிதான் ஐயா. அடே அப்பா, நீங்க எல்லாம் இருக்கப்படா. இப்ப எனக்கு என்ன ஒண்ணு வச்சுக்க, நான் இந்த கலைஞர்கிட்ட இதை 2 ரூபா வாங்கியிருப்பேன். இன்னைக்கு முழுக்க நான் பழனியில இருந்தேன்னா குமாரசாமி சோறு போட்டா, என் கட்சி தொண்டான் சோறு போட்டா தின்னுட்டு கலைஞர் வாழ்கன்னு நானா கத்திட்டு போறேன். எதுக்கு? அவர்கிட்ட போய் ஒரு டீ வாங்கி குடிக்கிறேனா? இல்ல. அவர்கிட்ட 1 ரூபா கொடுன்னு கேட்டானா? இல்ல. என் மேல 29 கேஸ் போட்டாங்க, 29 நயா பைசா அவர்கிட்ட வாங்கியிருப்பேனா? இல்ல. நானா வாழுங்கிறேன். எதுக்கு? எனக்கு இருக்க சுயநலம். எனக்கு என்ன சுயநலம்? என் தாய் நாடு அழிஞ்சிடப்படாதே, நான் பிறந்த நாடு அழிஞ்சிச்சுங்கிற பேர் வந்துடப்படாதே. அந்த பேரு நாளைக்கு இதுக்காக கலைஞர்கிட்ட போய் எங்க நம்மளை வாஜ்பாயிட்ட ஒரு சிபாரிசு பண்ணி பாண்டிச்சேரி கவர்னரா போடலாங்களா? தொண்டனே கிளம்பிட்டான். இப்ப சொல்றேன் உங்களுக்கு, வாழ்ந்தாலும் கலைஞரோடு வாழுவோம், வீழ்ந்தாலும் கலைஞரோடு வீழுவோம். விடைபெறுகிறேன். நன்றி.